ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா டுகு ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ரீசெண்டாக நாங்கள் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2ல் லொக்கேட்டட் ஆகிருக்கிற M5 மால் விசிட் பண்ணோம். இது இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஃபியூ இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாலில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு அவங்க கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ. நவம்பர் 1 தான் இந்த மால் நாங்கள் விசிட் பண்ணோம். அன்றைக்கி தான் கன்னட ராஜ்யோத்சவம். அது எல்லாமே ரொம்ப கிராண்டாக எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே ஈவன் 2 வீலர்ஸ்லேருந்து 4 வீலர்ஸ் வரைக்கும் எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே அந்த கர்நாடகாவோட ஃப்ளாக்லாம் கட்டிட்டு அவ்வளோ வைபிங்காக எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி தான் நாங்கள் இந்த மால் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். எலக்ட்ரானிக் சிட்டி அண்ட் ஹொசூர் ரோட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒரு லக்ஸூரியான மால்னால் இது ஒன்று தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2024ல். லக்ஸூரியான டாப் பிராண்ட்லேருந்து லக்ஸூரி டைனிங்லேருந்து எல்லாமே இந்த ஒரே ரூஃப்லேயே இருக்குது. லைஃப் ஸ்டைல், பேபி ஹக் இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸோட அந்த ஷாப்பிங் டெஸ்டினேஷனுமே உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே பிளேஸ்லேயும் நீங்கள் கவர் பண்ணலாம். துகு எந்த மால் போனாலும் அந்த காரில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடணும். இது பெர் ரவுண்டுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒர்த்து தான். பிகாஸ் மாலோட ஸ்கொயர் ஃபீட் வந்து கொஞ்சம் லென்த்துங்கிறதுனால அந்த 1 ரவுண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டெஸ்டினேஷன் இருக்குது. மெயினாக டுகுக்கு இந்த பேபி ஷாப், அந்த ஷாப் நேமே பேபி ஷாப் தான். அதில் வந்துட்டு ஜாக்கெட்ஸ்லாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் ஒரு ரீல்ஸில் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்காக தான் நாங்கள் விசிட் பண்ணோம். ஏன்னா இப்போ ரொம்ப இந்த வின்டர் சீசன் மாதிரி தான் இருக்குது. பெங்களூரில் இந்த சீசன் பொறுத்து இந்த வின்டர் அந்த மாதிரி கிடையாது. எல்லா நாளுமே வின்டர் சீசன் ரொம்ப குளிராக தான் இருக்குது. ஸோ அவனுக்கு இந்த ஸ்வெட்டர் இருக்குது. பட் ஜாக்கெட் டைப்னால் கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும்ன்ட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் 4000 5000 இருக்குது. பட் எல்லாமே இந்த பிரிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கும்ல அதே மாதிரி ஒரு பின்ட்ரெஸ்ட் தீமில் தான் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் ரேட் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த ஷாப் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே ரொம்ப எல்லாமே லைட் கலரில் நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு டார்க்கான ஷேட்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே இந்த லைட் ஒயிட்டு பெய்ஜ் இந்த மாதிரி தானே அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயுமே அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாரின் ஷாப்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும் ஃபீல். தனித்தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. ஃபீடிங் அப்புறம் யூட்டிலிட்டிஸ்க்கு தேவையானது எல்லாமே தனித்தனியாகவே இருக்குது. டாய் செக்ஷனில் அந்த பார்பி டால்ஸ்லேருந்து மாஷா அந்த பியர் மாஷாலாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஒரு ஹேண்ட் சைஸில் இருக்கிற இந்த மாஷா எல்லாமே 1500 போட்டிருக்கு. டுக்கு பார்த்துட்டு விடவே இல்லை. அவனுக்கு ஏதாவது ரெப்ளிக்கா அந்த மாதிரி தேடி தான் வாங்கி கொடுக்கணும். 1500க்கு அது வந்து ஒர்த்தே கிடையாது. அது எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால அவ்வளோ ரேட் இருக்குது. ஃபுல்லுமே அரப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்திருக்கும் போல். அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த ப்ரைஸ் டேக் எல்லாமே பார்க்கும்போது அந்த அரபிக்கில் தான் எழுதியிருந்துச்சு. அண்ட் தென் அந்த பேபி ஷாப்க்கு நியர்லேயே லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஸ்வெட் ஷர்ட் டைப்பில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் ஹைதராபாத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணது. சரி இங்கே அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலான்ட்டு தான் போனோம். இங்கேயுமே அப்படி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்வெட் ஷர்ட் டைப்பில் ரொம்ப கம்மியாக இருந்தது. மற்றது எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த கிளச்சஸ்ஸு அப்புறம் ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸ்க்கு எல்லாமே பிடிச்ச அந்த டர்க்கிஸ் ஐஸ்கிரீம் ஃபன் ஆக்டிவிட்டியுமே இந்த மாலில் இருந்தது. லாஸ்ட் டைம் நெக்ஸஸில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அங்கே இல்லை. பட் இங்கே இருந்துச்சு. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் போதும். இந்த ஆக்டிவிட்டி வேணும்னா 30 40 அந்த ருபீஸ்லேருந்து இந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அமௌண்ட் எல்லாமே. பட் நாங்கள் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டிருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு 120 ஆச்சு. நாங்கள் வாங்கினது வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச். ஸோ அதுக்கு 120. நீங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும். அப்புறம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு மூவி பார்க்குற மாதிரியான ஒரு லக்ஸுரி டைனிங் ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே தான் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணல. நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வேறு லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாலில் நான் நோட் பண்ண வரைக்குமே ஒரு 90% கிட்ட தமிழ் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. மேபி அந்த ஹொசூர் பார்டரில் இருக்கிறதுனால என்னன்னு தெரில. நிறைய தமிழ் பீப்புள்ஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நாங்கள் டுக்குக்காக அந்த கேம் ஜோனுக்குள்ளே போனோம். அந்த டைம் பேலாம் பண்ணல. அவன் வந்து அவ்வளோவா எதுவும் விளையாட மாட்டான். அதுக்கு எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுன்ட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் உட்காந்துட்டு வந்தான். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு அந்த ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் எல்லாமே அவ்வளோ இன்னோவேட்டிவாக சூப்பராக வச்சுருக்காங்க. மற்ற மால்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக வச்சுருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
இந்த கேம் ஜோனுக்குள்ள போயிட்டு வெளில வர்றதுக்கே நமக்கு 1 ஹவர் மேலே ஆயிடும். எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரியல. இதில பே பண்ணி விளையாடுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம பே பண்ணா கூட அவன் விளையாடுறதுக்கு அது என்னன்னு புரிஞ்சு விளையாடுவாங்கிறதுனால தான் நாங்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல. இதுவுமே மேபி 1000 அந்த மாதிரி இருக்கும்னு நெனைக்கிறேன். 1 ஹவருக்கு 1000 அந்த மாதிரி இருக்கும்னு நெனைக்கிறேன். சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழந்தைங்க அந்த கார்ட உள்ள போட்டுட்டு விளையாடாமயே போயிடுறாங்க. அப்படி நாங்க ஒரு 2 இது விளையாண்டோம். அதுவுமே சூப்பராவே இருந்துச்சு. அப்புறம் டாப் ஃப்ளோர்ல வந்துட்டு நமக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு. இந்த டைம் சாமினார்ல ட்ரை பண்ணணுன்ட்டு ரொம்ப விஷ். ஏன்னா நம்ம ஹைதராபாத்ல 3 வருஷம் இருந்தாலுமே சாமினார் வந்து ஒன்ஸ் தான் விசிட் பண்ணோம். ஸோ அங்க வந்து சாப்பிட்டது அது வந்து ஒரிஜினல் பிராண்டு. இதுவுமே அவங்களோட ஒரிஜினல் பிராண்டு தான். பட் இது வந்து பிரான்ச்சு. ஸோ இங்க ட்ரை பண்ணலான்ட்டு. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நெனச்சத விட ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. சிக்கன்ல சால்ட்டா இல்ல சால்ட்டட் சிக்கனாங்கிற மாதிரி அவ்ளோ சால்ட்டா ரொம்ப ஸ்பைசியா இருந்துச்சு. டுக்குக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் இங்க சாய் பிளிஸ் இருக்கு. சாய் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஏலக்காய் அந்த மசாலா டீயோட வைப் வந்து அப்படி இருக்கும். இந்த டைமே ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. நீங்க இந்த மால் போறீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே நமக்கு அந்த சேர்ஸ்லாம் இருக்கும். அங்க உட்காந்து ஃபுட் எடுத்துக்காம லாஸ்ட்ல வந்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டைனிங் வியூ இருக்கும். அங்க வந்து ஃபுட் சாப்பிடுங்க. அந்த வியூவோட பார்க்குறதுக்கு அந்த சைடு இருக்கிற பெங்களூரோட வியூ வந்து நமக்கு அவ்வளோ அழகா இருக்கும். பட் அந்த விண்டோஸ் எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ணாதனால கொஞ்சம் பிளரியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஹோம் சென்டர் மாதிரி. பட் இது என்ன பிராண்டுன்ட்டு நான் நேம் நோட் பண்ணல. ஸோ எனக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு ஐடியா இருக்காதுல்ல. மற்ற ஃபர்னிச்சர் ஷாப்லலாம் போனால் ஒன்று போல் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி மாலில் நம்ம இந்த ஹோம் சென்டரில் பார்க்குறது எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு டைனிங் ஏரியானா அது எப்படி இருக்கணும்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ நியூவாக ஹோம் ஃப்ளாட்லாம் வாங்குறவங்களுக்கு வந்து அப்படி செட்டாக வாங்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சோஃபா எல்லாமே 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். அந்த 4 ஃப்ளோருமே ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட நல்லா ஒவ்வொரு ஷாப்புமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. சில இதில் வந்து வீடியோஸ் எல்லாமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கெல்லாம் கவர் பண்ண முடியல. அப்புறம் கீழே வந்து லூலு மால் இருக்குது. அது என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கீழேயே வச்சுருக்காங்க. ஸோ அது விசிட் பண்ணலான்ட்டு தான் போனோம். இந்த டைம் பவுண்டி எல்லாமே இருந்தது. ஸோ அதிலலாம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரேட்டுமே லூலு மாலில் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். பட் சில இந்த இம்போர்ட்டட் ப்ராடக்ட் மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த டொமேட்டோ சைஸில் இருக்கிற ஆரஞ்சு அவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. அது எல்லாமே இம்போர்ட்டட் தான். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்க சிலது கிரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா சில பேருக்கு ஹரிபரியாக ஒர்க்குக்கெலாம் போகும்போது அது கொஞ்சம் யூஸ் ஆகும். அப்புறம் ஆயிஸ்டர் மஷ்ரூம், ப்ளூபெர்ரி, ராஷ்பெர்ரின்ட்டு எல்லாமே இருந்துச்சு. நான்வெஜ் செக்ஷனுமே கொஞ்சம் பயங்கர கிராண்டாக தான் வச்சுருக்காங்க. லைக் ஒரு கோட் இருக்குன்னா அதோட எல்லா பார்ட்டையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஃபிஷ்ஷில் பண்ண ஊறுகாய், அந்த ஃபிஷ் பொடி எல்லாமே இருந்துச்சு. இந்த செக்ஷன் எல்லாமே என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மோஸ்ட்லி மலையாளிஸ் தான். ஸோ அவங்க கூட சாப்பிட்டு இதெல்லாமே அவளுக்கு கொஞ்சம் பிடிச்ச ஐட்டம். பட் எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஸோ அதெல்லாமே இருந்துச்சு. அவளுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காகவே நான் அதெல்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாமே தான் இந்த கிளிப்ஸ் நீங்கள் பார்க்குறது. பெட்ஸ்க்குன்ட்டு தனியாக பெட்ஸு இந்த கேட்டு, டாக்லாம் சாப்பிட்ற மாதிரி அதுக்குன்னு தனி செக்ஷன். இது எல்லாமே ஆலிவ் ஆயில்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க. அப்புறம் மேக்கப் ஐட்டம், அந்த மேக்கப் ஐட்டம் மீன்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டில் இருந்துச்சு. இது கொஞ்சம் நியூவாக இருந்தது. மேபி மற்ற மாலில் இருக்கான்னு தெரில. பட் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த பில் எல்லாமே நம்மளே செக் அவுட் பண்ணிக்கிற மாதிரி அந்த கியூஆர் கோடு இருக்கிற அந்த செக்ஷனில் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற கியூஆர் கோட் காமிச்சா போதும். அதுவே நீட்டாக சூப்பராக டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே 5 செகண்ட்ஸ்லேயே பில் வந்து போட்டு கொடுத்துடுது. அவ்வளோ இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. நான் இதான் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. அரௌண்ட் ஒரு 8:30 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த ரூட் நம்ம வீட்டுக்கும் இந்த மாலுக்கும் ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த ரோடு வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஏர்லியாகவே கிளம்பலான்ட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ ஹொசூர் அந்த எலக்ட்ரானிக் சிட்டி சைடில் இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான மால்.